திருக்குறள் சிந்தனை. ஞான நூல்களைக் கற்று இவ்வுலகில் மெய்ப்பொருளைக் கண்டவர்கள் மீண்டும் இங்கு வந்து பிறக்காமல் உயர்ந்த முத்திப்பேற்றை அடைவார்கள். கல்வியறிவு உள்ளத்தை உயர்த்தி உணர்வை ஒளிபெறச் செய்து மெய்ப்பொருளை தெளிவாக காணச் செய்யும். அப்படி கற்று சிறந்திருந்தாலும் மெய்ப்பொருளை காணவில்லையானால் அக்கல்வியால் பயனே இல்லை. அப்பிறவியும் வெய்ய பிறவியாய் இழிந்து சிறப்பற்று போகும். மெய்ப்பொருளுக்கு மெய்யான பயன் யாது என்றால் மறுபிறவி நேராமல் உயிரை பாதுகாத்து கொள்வதே ஆகும். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப் புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே என்று மாணிக்க வாசகர் பாடுவார். ஆகவே பரம்பொருளை கண்டவர்கள் பரகதி அடைவார்கள். அவர்கள் மீண்டும் இங்கு வந்து இவ்வுலகில் பிறக்க மாட்டார்கள் என்று தெய்வப்புலவர் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி என்றார். நாளையும் சிந்தை.